முக்கிய செய்திகள். டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட். நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்காலில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. ஏக்நாத் ஷிண்டேவின் முகத்திற்காகவே பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தார்கள். முதலமைச்சர் பதவிக்கு சிவசேனா உரிமை கோருவதால் மகாராஷ்டிராவில் சிக்கல் நீடிப்பு. அதானி விவகாரத்தில் உண்மை வெளிவர நாடாளுமன்ற கூட்டுக்குழு தேவை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் தமிழகம், இலங்கை கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை பாதிப்புகளில் இருந்து காப்பாற்றும் வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட நிர்வாகங்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். தகுந்த முன்னேற்பாடுகளை நாம் செய்து வைத்திருக்கிறோம். எந்த காரணம் கொண்டும் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத அளவிற்கு வேண்டிய நடவடிக்கைகள், அவர்களுக்கு பிரச்சனை வந்தால் தங்குவதற்கு இடம் முதற்கொண்டு இப்பொழுதே தயாராக நாங்கள் வைத்திருக்கிறோம். அதி கனமழை எச்சரிக்கையால் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவிருந்த திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவாரூரில் 8 மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிகளில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், ஏற்கனவே மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் திரு ஏக்நாத் ஷிண்டே முகத்துக்காகத்தான் மக்கள் வாக்களித்ததால் அவரையே முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியினர் வலியுறுத்தி வருவது குழப்பத்தை அதிகரித்துள்ளது. 288 உறுப்பினர்களை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 தொகுதிகளில் மெகா வெற்றியை பதிவு செய்தது. இதில் பாஜக 132 இடங்களில் வெற்றி பெற்றாலும் தனித்து ஆட்சி அமைக்க இன்னும் 13 இடங்கள் தேவைப்படுகிறது. திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 57 இடங்களிலும், திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதால் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாஜக தங்கள் கட்சியைச் சேர்ந்த திரு தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று திரு அஜித் பவார் தரப்பு டெல்லி பாஜக மேலிடத்திற்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் பதவியை திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு வழங்க வேண்டும் என்று சிவசேனா கட்சி வலியுறுத்தி வருகிறது. அரசின் திட்டங்கள் மூலம் மக்களிடம் திரு ஷிண்டே நேரடி தொடர்பு கொண்டிருந்ததாகவும், அதன் காரணமாகவே கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாக அக்கட்சியின் தலைவர் திரு ராஜு வாக்மரே கூறியுள்ளார். திரு ஷிண்டேவின் முகத்திற்காகத்தான் மகாயுதி கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்ததாகவும், கிரிக்கெட்டில் வெற்றி கிட்டிய பிறகு எப்படி கேப்டனை மாற்ற மாட்டார்களோ அதை போலவே முதலமைச்சரையும் மாற்றக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். एकनाथ राव जी शिंदे साहब का जो लोकप्रियता है, उनका चेहरा जो है, उनका जो एक्सेसिबिलिटी है, जो लोगों ने सोचा, पूरा महाराष्ट्र ये सोच रहा है कि ये आदमी सोता कब है, या इसी तरीके से हम जनता के सामने जाते हैं. जैसा क्रिकेट में एक बार जीतने के बाद आप कैप्टन नहीं बदलते, जो है उससे चलो, ये इलेक्शन जीतो, या कुछ अलग फॉर्मूला है तो वो करो, ऐसी हमारी. பாஜக வெற்றி பெற்றதில் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் வாக்குகளும் உள்ளதாகவும், பீகார் பாணியை பின்பற்றி குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றாலும் திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கே முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்று சிவசேனா தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
இதனிடையே டெல்லி சென்றுள்ள திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதால் புதிய அமைச்சரவை உடனடியாக பதவியேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அப்படி இல்லை என்றால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் என்று மக்களவையின் முன்னாள் செயலாளர் திரு PDT ஆச்சாரி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் இன்று அரசியலமைப்பு தினத்தின் 75வது ஆண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் உரையாற்ற வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி மக்களவைத் தலைவருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. சட்டமேதை அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. 75வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று நடைபெறும் விழாவில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். மேலும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிரதமர் திரு மோடி ஆகியோரும் உரையாற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் நாடாளுமன்ற பாரம்பரியம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர்களும் உரையாற்ற வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சார்பில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் திமுக எம்பிக்கள் திரு TR பாலு, திருமதி கனிமொழி, திருச்சி திரு சிவா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அரசியல் சாசன தினம் கொண்டாட்ட நிகழ்வில் திரு மோடி உரையாற்ற மாட்டார் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் தவறாக புரிந்து கொண்டு இதுபோன்ற கோரிக்கையை எழுப்பியுள்ளதாக தெரிவித்த அவர், இரு அவைகளின் எதிர்க்கட்சித் தலைவர்களும் மேடையில் அமரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதிகள், உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் திரு கபில் சிபல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அதானி விவகாரத்தில் உண்மை வெளிவர நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெற அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை மறைத்து அமெரிக்க நிறுவனங்களிடம் அதானி குழுமம் முதலீடுகளை பெற்றதாக கூறி அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் பெடரல் நீதிமன்றம் அதானி குழும தலைவர் திரு கௌதம் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டின் ஒப்பந்தங்கள் அதானி குழுமத்திற்கு கிடைப்பதாக எக்ஸ் தளத்தில் பட்டியலிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இந்த விஷயங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவது முக்கியம் என்று கூறியுள்ளார். இதனால் உலகம் நம்மீது நம்பிக்கை இழக்கக்கூடும் என்று பதிவிட்டுள்ள திரு கார்கே, நாட்டை காப்பாற்றவே இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பியதாக பதிவிட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மோடி வங்கதேசம் சென்றபோது அதானி குழுமத்துக்கு அங்கு மின்திட்டம் கிடைத்தது. மலேசியா, இஸ்ரேல், சிங்கப்பூர், இலங்கை, நேபாளம், தான்சானியா, வியட்நாம், கிரீஸ் என மோடி எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அதானிக்கு திட்டங்கள் கிடைத்தன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திரு மோடியின் ஆசி இல்லாவிட்டால் திரு அதானியை எந்த நாடு தேர்ந்தெடுக்கும் என்று வினவியுள்ள திரு கார்கே, அனைத்தும் பிரதமரின் ஆதரவுடன் நடப்பதால் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்ப விரும்பியதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவர நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்துடனான முதலீட்டு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக பிரபல சர்வதேச எண்ணெய் நிறுவனமான டோட்டல் எனர்ஜீஸ் அறிவித்துள்ளது. அந்தமான் தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடி படகில் கடத்தி வரப்பட்ட 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5.5 டன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து கொக்கைன், மெத்தாபெட்டமைன் போன்ற விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் பல்வேறு சட்டவிரோத குழுக்களால் இந்தியாவுக்கு கடத்தி வரப்படுவது கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. குஜராத் மாநிலத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் 87,000 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குஜராத் உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அந்தமான் அருகே சந்தேகப்படும் வகையில் சென்று கொண்டிருந்த மியான்மர் நாட்டைச் சேர்ந்த படகை தடுத்து நிறுத்திய இந்திய கடலோர காவல் படையினர் அதில் சோதனை நடத்திய போது
5500 கிலோ மெத்தாபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மீன்பிடி படகின் மையப்பகுதியில் ரகசிய அறை அமைக்கப்பட்டு அதில் மூட்டைகளில் போதைப் பொருட்கள் பதுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அந்த படகை அந்தமான் தலைநகர் ஸ்ரீவிஜயபுரத்திற்கு கொண்டு சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் அதிலிருந்து 6 மியான்மர் நாட்டினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்களிடம் இருந்து ஒரு சேட்டிலைட் போனும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய கடல் பகுதியில் ஒரே நேரத்தில் மொத்தமாக போதைப் பொருள் பிடிபட்டதில் இதுவே அதிக அளவு என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் செயற்கை இழையிலான தடகள ஓடுபாதை அமைக்கப்படும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அங்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற திரு உதயநிதி 683 ஊராட்சிகளுக்கு 33 விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய 835 தொகுப்புகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் திட்டம் மூலம் இதுவரை 30 மாவட்டங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். பேரறிஞர் அண்ணாவால் அடிக்கல் நாட்டப்பட்டு கலைஞரால் தொடங்கப்பட்ட இந்த அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கம் விரைவில் பொன்விழா காண உள்ளதாக திரு உதயநிதி தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா ஒரு ஸ்டேடியம் விரைவில் பொன்விழா காண உள்ளது. பல சர்வதேச தேசிய அளவிலான வீரர்களை உருவாக்கிய அந்த அண்ணா ஸ்டேடியத்தில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் செயற்கை இழை ஓடுதளம் ஆர்டிபிஷியல் ஃபைபர் சிந்தட்டிக் ட்ராக் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பெற அவருடைய அனுமதியோடு அவருடைய வழிகாட்டுதலின்படி உங்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே அறிவிக்கின்றேன். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தியா, கார்த்திகா ஆகியோர் சர்வதேச அளவிலான கால்பந்து போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் விளையாட்டுத்துறைக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக வீராங்கனைகள் இருவரும் நெகிழ்ச்சியுடன் கூறினர். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய அங்கீகாரம் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதில்லை. அண்டு இது மூலயமா நம்ம விளையாட்டுத்துறை பெருசாக வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய பெருமைகள் சேர்ப்போன்றதை நாங்கள் உறுதியாக அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து நிறைய கிட்டு ஸ்கீம் அது இதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி எங்களுக்கு கிடைக்கல. இப்போ நிறைய வளர்ந்து வர வீராங்கனைகளுக்கு நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கான எல்லா ஹெல்ப்ஃபுல்லும் நம்ம கவர்மெண்ட் பண்ணுறாங்க. முன்னதாக கடலூர் மாவட்டத்தில் 23 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய திரு உதயநிதி 12,100 பயனாளிகளுக்கு 80 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இரவிலும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் லேசர் ஒளி அமைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழும் கன்னியாகுமரியில் கடந்த 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கடல் நடுவே விவேகானந்தர் பாறை அருகே அமைந்துள்ள மற்றொரு பாறையில் 133 அடி உயர பிரம்மாண்ட சிலையை அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி திறந்து வைத்தார். வள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதன் வெள்ளி விழாவை அரசு சார்பில் கொண்டாட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதற்கான விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கன்னியாகுமரிக்கு வருகை தரவுள்ளார். இந்நிலையில் திருவள்ளுவர் சிலையை சுற்றுலா பயணிகள் இரவிலும் கண்டு ரசிக்கும் வகையில் லேசர் ஒளி அமைக்கப்பட்டு அதற்கான ஒத்திகை நேற்று நடைபெற்றது. கடற்கரையிலிருந்து பார்க்கும்போது லேசர் ஒளி வெள்ளத்தில் திருவள்ளுவர் சிலை அழகுற ஜொலித்தது. இதனை பலரும் தங்கள் செல்போனில் ஆர்வத்துடன் படம் பிடித்துச் சென்றனர். வள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் இடையே கடல் மீது அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி இடைக்கூண்டு பாலத்தை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நாமக்கல் அருகே பள்ளியின் பெயர் பலகையில் இருந்த அரிஜன் காலனி என்ற வார்த்தைகள் அகற்றப்பட்டதற்கு ஊர் மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருச்செங்கோடு அருகேயுள்ள மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 1980ஆம் ஆண்டுக்கு முன்பு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி ஆரம்பித்த போது சுமார் 120 மாணவ மாணவிகள் பயின்று வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை குறைந்து வெறும் 12 மாணவ மாணவிகள் மட்டுமே பயின்று வருகிறார்கள். இதனால் தங்கள் பள்ளிக்கு பெயரை மாற்றித்தர வேண்டும் என்று ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதற்கான அரசாணையை வெளியிட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் என்று நேற்று அப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தனது கையாலேயே அரிஜன காலனி என்பதை கருப்புமை கொண்டு அழித்தார். இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். பள்ளியினுடைய பேரை மாற்றி தரணுன்ட்டு நாங்கள் 4 ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு ஐயாவினுடைய கரங்களால் இந்த அரிஜன் காலனி என்ற பெயரை நீக்கி மல்லசமுத்திரம் கிழக்கு என்று பெயர் சூட்டியதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெயர் பலகையில் அரிஜன் காலனி என்ற வார்த்தைகள் இருந்த இடத்தில் மல்லசமுத்திரம் கிழக்கு என்று எழுதப்பட்டது. மேலும் முதலமைச்சரின் உத்தரவுப்படி வெளியிடப்பட்ட பெயர் மாற்றத்திற்கான அரசாணையை பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஜமுனா தேவியிடம் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வழங்கினார். மேலும் இதற்காக போராடிய ஊர் பெரியவர் திரு கணேசனுக்கு அவர் பொன்னாடை அணிவித்து மகிழ்ந்தார். இதுகுறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின், சமத்துவ சமுதாயத்தை நோக்கிய நமது பயணத்திற்கு துணையாக வரும் பெரியவர் கணேசன், வழக்கறிஞர் அன்பழகன்
ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்காக நடைபெறும் ஏலத்தில் 13 வயதான வைபவ் சூரியவன்ஷியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 1,10,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நேற்று 2வது நாளாக நடைபெற்ற ஏலத்தில் 13 வயது சிறுவன் சூரியவன்ஷிக்கு 30 லட்சம் ரூபாய் அடிப்படை விலை நிர்ணயிக்கப்பட்டது. அவரை தங்களது அணிகளுக்காக வாங்க ராஜஸ்தானும் டெல்லியும் போட்டி போட கடைசியில் 1,10,00,000 ரூபாய் அறிவித்து சூரியவன்ஷியை ராஜஸ்தான் இழுத்துக் கொண்டது. பீகாரை சேர்ந்த சூரியவன்ஷி சென்னையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான யூத் டெஸ்ட் தொடரில் 62 பந்துகளில் 104 ரன்கள் விளாசி கவனம் ஈர்த்தவர். பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமாரை 10,75 லட்சம் ரூபாய்க்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வாங்கியுள்ளது. பவுலர் முகேஷ் குமாரை ஆர்டிஎம் முறையில் டெல்லி அணி 8 கோடிக்கு தக்க வைத்துக் கொண்டது. தீபக் சாகர் 9,25 லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணியால் வாங்கப்பட்டார். ஆல்ரவுண்டரான தீபக் ஹூடாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 1,70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. வாஷிங்டன் சுந்தரை 3,20 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி வாங்கியது. பஞ்சாப் அணியின் கேப்டனாக செயல்பட்ட சாம் கரனை சிஎஸ்கே 2,04 லட்சத்திற்கு ஏலம் எடுத்தது. ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர், நியூசிலாந்து வீரர்கள் கேன் வில்லியம்சன், கிளென் பிலிப் மற்றும் இந்திய வீரர்களான மயங்க் அகர்வால், ஷர்துல் தாக்கூர், பிரித்திவ் ஷா ஆகியோரை ஏலம் எடுக்க எந்த அணியும் முன்வரவில்லை. மீண்டும் முக்கிய செய்திகள். இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் காரணமாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, காரைக்கால் மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவுக்காகவே மக்கள் வாக்களித்ததால் அவரையே முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று சிவசேனா வலியுறுத்தி வருவது குழப்பத்தை அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.